இந்திய சமுதாயத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு குறித்து சத்தம் போடும் இந்திய தலைவர்கள் பதவியில் இருந்தபோது எதை சாதித்தார்கள் என்று பிரதமர் ரதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்திய சமுதாயத்திற்கு மித்ரா வாயிலாக 100 மில்லியன் ரிங்கிட்டும், தெக்குன் வாயிலாக 30 மில்லியன் ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டது. இந்த 130 மில்லியன் ரிங்கிட் என்பது சிறப்பு நிதியாகும். இதை தவிர்த்து அரசாங்கத்தின் திட்டங்களின் வாயிலாக பல உதவிகள் இந்திய சமுதாயத்திற்கு வழங்கப்பட உள்ளது. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இந்திய சமுதாயத்திற்கு 130 மில்லியன் ரிங்கிட் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை வைத்து என்ன செய்வது என்று தம்மையும் மடானி அரசாங்கத்தையும் கடுமையாக சாடி வருவதாக அன்வார் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பல அரசியல் தலைவர்களும் அரசாங்கத்தை வேண்டுமென்றே கடுமையாக சாடி வருவதாகவும், ஆனால் தம்முடைய கேள்வி என்னவென்றால், சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பதவியில் இருந்தபோது எதை சாதித்தார்கள் என்பதுதான் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதேவேளை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தங்கள் பதவிகளை பயன்படுத்தி தங்களைத்தான் வளப்படுத்திக் கொண்டனர் என்றும், இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்வார் தெரிவித்தார். பல மாநிலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான வெள்ளம் நாட்டில் உணவுப் பொருள் விநியோக பற்றாக்குறையை ஏற்படுத்தவில்லை என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான நல்ல ஒத்துழைப்பினால் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும் என்கிற காரணத்தால் உணவுப் பொருள் விநியோக பற்றாக்குறை விவகாரத்தை நாடு எதிர்நோக்கி இருக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். யாருடைய மிரட்டல்களுக்கும் பயந்து தாங்கள் அடிபணிந்து போய்விட மாட்டோம் என்றும், தொடர்ந்து விழிப்புடன் இருந்து தங்களின் பணியை தொடர்வோம் என்றும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். கிளாந்தானில் உள்ள கோலோக் ஆற்று நெடுகிலும் உள்ள மலேசியா தாய்லாந்து எல்லையை கடப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வரும் சட்டவிரோத வழிகளை பயன்படுத்த மலேசிய போலீசார் தடை விதித்திருப்பதை தொடர்ந்து மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். ஜொஹூரின் ஃபெல்டா தெங்காரோ சாலையில் நேற்று நண்பகல் 12:25 மணியளவில் ஏற்பட்ட விபத்தில் 3 படுகாயம் அடைந்தனர். புரோட்டான் வீரா வாகனத்துடன் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 25 வயது ஆடவர், 15 வயது மாணவர், 41 வயது பெண் ஆகியோர் வாகனத்திலேயே சிக்கியதாக நம்பப்படுகிறது. விபத்துக்கான காரணத்தை காவல்துறை ஆராய்ந்து வருவதாகவும், படுகாயம் அடைந்த 3வரும் மெர்சிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், லாரி ஓட்டுநர் காயம் இன்றி தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவாரில் உள்ள ஒரு வீட்டில் ஆயுதம் ஏந்திய கும்பல் கொள்ளையடித்தது தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஐடில் ரோனே அப்துல்லா தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் 2 ஆண்கள், 1 பெண் அடங்குவர் என்று அவர் கூறினார். பேராக்கில் உள்ள சுங்கை பகுதியில் மறைந்திருந்ததாகவும், கொள்ளையின் போது திருடப்பட்ட வாகனம் மலாக்காவின் ஜாசிம் பகுதியில் உள்ள வாகன கிடங்கில் இருந்ததையும் காவல்துறை கண்டறிந்துள்ளது. சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக 3 கைது செய்துள்ளதாக புக்கிட்டமான் தேசிய குற்ற பாதுகாப்புத்துறை இயக்குநர் டதஸ்ரீ அஸ்மி அபு காசிம் தெரிவித்துள்ளார். கொத்தபாருவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஆயுதங்களையும் போலியான தோட்டாக்களையும் வைத்திருப்பதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். இச்சோதனையில் 4,36,971 வெள்ளி மதிப்பிலான ஆயுதங்களும் தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் உள்ளூர் ஆடவரும் 2 வெளிநாட்டு ஆடவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட 3வரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.